من يهده الله فلا مضل له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் கூட்டத்தார்கள் நல்லற தோழர்களான சத்திய சஹாபாக்கள் மக்கள் சஹாபிய பெண்மணிகள் அனைவரும் மீதும் இன்னும் இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகுமா. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், அவனையே வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று நம் அனைவருக்கும் உபதேசம் செய்ததாக இந்த உரையை கீழ்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். உழைத்துகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகிறார்கள். எப்படி பார்க்கணும், பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக மிகவும் பிரயாசப்படுகிறார். எந்த வழியிலையாவது பொருளாதாரத்தை திரட்டிடணும் அப்படிங்கிறதுலதான் ரொம்ப முயற்சி செய்கிறாங்க. அப்ப அந்த பொருளாதாரத்தை திரட்டுகிற போது அது எப்படி திரட்டுகிறோம் என்பதை பார்த்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கு. பொருளாதாரத்தை திரட்டுகிற போது அது அல்லாஹ் அனுமதித்த முறையிலே நாம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிறோமா, ஒரு சம்பாத்தியம் நமக்கு வருகிறதா, அல்லது அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத முறையில் நமக்கு வருகிறதா என்பதை பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் பார்க்கணும், பொருளாதாரத்தை தீர்ப்பதற்காக, அதை ஈட்டுவதற்காக, அதை சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் மார்க் அடிப்படையிலே நாம் செய்யக்கூடியது சரிதானா, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்கிறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடியது பார்க்கணும். ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு செலவு வருகிறது என்று சொன்னால் உடனே என்ன செய்கிறோம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி சேலம் செய்யறோம், இல்லை என்றால் கடன் வாங்க பார்க்கிறோம். அதுவும் பத்தவில்லை என்று சொன்னால் வட்டிக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். வட்டி வாங்குவதிலே ஒரு கூச்சம் இல்லாமல் அது செய்யணும். வட்டி வாங்கி ஒரு வியாபாரத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆகுமானதா என்று பார்க்கணும். வட்டியை வாங்கி ஒரு செலவு செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கூடுமா என்று பார்க்கணும். அதை பற்றியெல்லாம் ஒரு சிந்தனையே இல்லை. இன்றைக்கு வட்டி வாங்கக்கூடிய விஷயத்துல பார்க்கணும், வீடு தேடி வருது. முதல்ல வட்டி கடைக்கு தேடி போவாங்க. முதல்ல வட்டி கடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போய் ஏதோ கடைகள்ல போய் தேடி போயிட்டு அந்த இடத்துல வாங்குவாங்க. இன்னைக்கு வீடு தேடி வருது.
பெண்களிடத்தில் அதிகமாக பணப்புழக்கத்தை அவர்கள் கொண்டு வருகிற பார்க்க வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 கொடுக்கிறது, 20,000 கொடுக்கிறது, லட்சம் வரைக்கும் கொடுக்கிறது, வார வாரம் அதனை வசூல் செய்யக்கூடியது பார்க்க. வீடு தேடி நம்மிடத்துல நம்ம சீரழிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் வரக்கூடிய பார்க்கலாம். வட்டி என்கின்ற அந்த செயல், அதை பத்தியெல்லாம் கவலையே பெறதில்லை. 10,000 ரூபாய் தர்றாங்களா வாங்கிக்கலாம், அதுக்கு வட்டி தரக்கூடியதாகத்தான் இருக்கு. வட்டி இல்லாம யாரும் தரதில்லை. இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்தோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வட்டிக்கு வாங்காதவர்களும் அதை அனுபவித்தான் ஆக வேண்டும், அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை தீர்க்க தரிசனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் செய்தி முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் வட்டியை புசிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று கூறினார்கள். பொதுவாக சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் என்று சொன்னால் எல்லாரையும், நாம் எல்லாத்தையும் குறிக்கும், நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கும். எல்லோருமே மக்கள், எல்லா மக்கள் என்கிற வரிசையில் வருகிற போது அவர்கள் எல்லோருமே வட்டியை புசிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மக்கள் அனைவருமா புசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஏன்னா நல்லவர்கள் இருப்பாங்க, வாங்காதவங்க இருப்பாங்க, அவர்களுமா வட்டியை புசிப்பார்கள் என்று சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களிலே வட்டி இல்லாமல் இருப்பவரையும் அதன் பூசாது சென்றடையும் என்று சொன்னார். வட்டிக்கு வாங்க மாட்டார் அவர், அதனுடைய தூசாது போய் சென்றடையும். தூசுனா என்னங்க, காத்துல எப்படி கலந்திருக்குது, எப்படி சுவாசிக்கிறோம், அதுவரை சுவாசித்தால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும், அவர்களும் வாழ்வார்கள், வட்டிக்கு வாங்காதவங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். வட்டி சர்வதா சாதாரணமாக இருக்குது. இதை இஸ்லாம் ஒன்று மாத்திரம்தான் கண்டிச்சு காட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் வட்டியை கண்டித்து காட்டுகின்றார், தடை செய்கின்றான், அழிக்கிறான், அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி காட்டுறாங்க. மற்ற இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் வட்டி வாங்கலாம், கூடும் மற்ற மக்களிடத்துல. ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் வட்டியை வன்மையாக கண்டித்து காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அல் பக்ரா என்கின்ற சூராவில் 275வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரம ரிபா, உங்களுக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கிவிட்டு வட்டியை அல்லாஹ் தஆலா ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். வியாபாரத்தை ஹலால், இது வசனத்துல முன்னால பார்க்கிற போது வியாபாரமும் வட்டியை போன்றது என்று சொல்கிறார்கள். வியாபாரம் இருக்குதா இல்லையா, அது வட்டி மாதிரிதான், வட்டியில ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. வட்டியும் ஒரு வியாபாரம் அப்படி சொல்லல, வியாபாரம் வட்டி தான். எந்த வியாபாரம் நீ செஞ்சாலும் சரி அது வட்டிங்கிற முறையில அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதை கண்டிக்கின்றான், ஹல்லல்லாஹுல் பைய, அதை ஆகுமாக்கி இருக்கின்றான், உங்களுடைய வியாபாரத்தை ஆகுமாக இருக்கின்றான், ஹலாலாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ரிபா வட்டியை ஹராமாக ஆக்கி இருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறார். இப்ப இஸ்லாத்துல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வட்டி இருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமான காரியம், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியம், அல்லாஹ் இடத்திலே அனுமதிக்கப்படாத காரியம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இறுதியாக அருளப்பட்ட வசனம் என்று சொல்கிறார். வட்டியை பற்றி தான் கடைசியாக அருளப்பட்டது. இதே போல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய செய்தியில பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்கிற போது, உரையாற்றுகிற போது இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இறுதியாக அருளப்பட்ட வசனம் என்று சொல்லி காட்டுறாங்க. வட்டியை பற்றி குர்ஆனிலே வருகிற போது இந்த பக்ரா என்கிற சூறால வருகிறது, 30வது சூறால வருகிறது,
வட்டியை பற்றி வரிசையாக 75 275 79 வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் தான தர்மத்தை வளர்க்கிறான். வல்லாஹு யா யுஹிப்பு குல்லில் கஃபாரின் அஸீம், நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. வட்டியை அழிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வட்டி அழியக்கூடியதுதான். பார்க்கிற போது நமக்கு பெருசா தெரியும் வட்டியை பத்தி சொல்கிற போது. வட்டிக்கு வியாபாரம் செய்யறவங்க பெரிதாக இருப்பாங்க. பார்க்கிற போது நல்ல வியாபாரம் செய்யறாரு, வட்டி கொடுக்கிறவர் நல்லா வாழ்றாரு. ஒரு 3000 ரூபாய் வட்டி கொடுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. மாசம் 300 ரூபாய் வாங்குறாருன்னா 3 வருஷத்துல அவருக்கு தொகை வந்துடும். ஒரு 3000 ரூபாய்க்கு எப்படி என்று சொன்னால் லட்சக்கணக்காக போடக்கூடியவங்களுக்கு நினைச்சுப்பாங்க. வட்டி மட்டும் போயிருக்கும், வட்டி மாத்திரம் போயிருக்கும், அசல் போயிருக்காது. ஆனால் அல்லாஹ் அந்த வட்டி அழிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். வட்டியில் எந்த ஒரு பறக்கமும் இருக்காது. ஒரு உடம்புல இருக்கக்கூடிய சதையில ஒரு விரல் வீங்கி இருக்குன்னு சொன்னா என்னங்க, அது வளர்ந்து இருக்கு அர்த்தம், வீக்கம். அது ஒரு நோய், அது உடலுக்கு கேடு. ஒரு மனிதனிடத்துல ஹராமான முறையில பொருளாதாரம் வருகிறது என்று சொன்னால் அது அவனுக்கு கேடு. அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட முறையில வந்தது என்று சொன்னால் தான் அது அவனுக்கு நல்லது, அது ஆரோக்கியம். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, வட்டி பொருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இறுதியிலே குறைவுதான் அதனுடைய முடிவாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். நிறைய இருக்கு, வட்டி வியாபாரம் செய்வார், நிறைய இருக்கு அவர்கிட்ட. இறுதியில என்னவாக இருக்கும்? அதுல பரக்கத்து இருக்காது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அதுல அபிவிருத்தி இருக்காது. வட்டிக்கு கொடுத்து வாழ்ந்தவருடைய நிலையில பார்க்கணும். நம்மளதுல பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்க்கணும், நன்றாகத்தான் இருப்பாங்க. அவருடைய உள்ளரங்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அவரிடத்துல எதுவுமே இருக்காது, பரக்கத்து இருக்காது, ஒரு மனிதாபிமானம் இருக்காது அவரிடத்துல. வட்டிக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த மனிதத்துல மனிதாபிமானம் இருக்குமா? ஒரு கஷ்டம் ஒருத்தர் வந்து கேட்கிறார், வீட்டுல கஷ்டம், தொழில கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம் என்று கேட்கிற போது என்னங்க செய்யணும்? கொடுத்து உதவணும். வட்டிக்கு வாங்கிட்டு செய்கிற போது என்ன செய்யறான்? மனிதாபிமானம் இல்லை, தனக்கு வருமானம் வருதுங்க காசு. அவனுக்கு ஏதாவது என்று சொன்னால் இவனுக்கு சந்தோஷம் தான் படுவான். வட்டிக்கு கொடுத்த உடம்பு செய்யலாம் படுத்திருக்கான்னு சொன்னாங்க செய்வாங்க, வட்டிக்கு வாங்கினவங்க அப்படியே போட்டுதான் நினைப்பான். அப்படி நினைக்க கூடாது. கடவுள் இதெல்லாமே பறக்கத்து தாங்க. பார்க்கிற போது பெருசா இருக்கும், கடைசியில் இறுதியில எதுவுமே இருக்கா. யாருக்கு? வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு பற்றி அல்லாஹ் சொல்றான், வட்டியை அளிக்கிறான். இந்த வட்டியுடைய வருமானத்தை அளிக்கிறான், தர்மத்தை வளர செய்கிறான். தூய்மையான வருமானத்தில் இருந்து ஒரு பேரிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வழக்கடுத்தால் வாங்கி நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பது. வட்டியில எந்த பறக்கத்து இருக்காது, தர்மத்துல தர்மம் செய்யறதுல அதுல பறக்கத்து இருக்கு, பறக்கத்து இருக்கு. வட்டியை அல்லாஹ் அளிக்கிறான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, 278வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தருமா பாக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், மூமின்களாக இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். இந்த 4 வசனத்துல 4-5 வசனத்துல அல்லாஹ் தஆலா வட்டியை பற்றி சொல்லி முடிச்சிடறாங்க. நீங்க வட்டிக்கு கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்க, இனிமேல் கொடுக்காதீங்க. நீங்க கொடுத்த மூலதனம் உங்களுக்குரியது, வட்டியை வாங்காதீர்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்றான். தொடர்ந்து சொல்கிறவர் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இல்லம் தஃபலு, அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடம் இருந்தும்
அவனுடைய தூதரிடத்தில் இருந்தும் போர் பிரகடனத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. வட்டிக்கு கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்காதீங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் போர் பிரகடனம் செய்து விட்டீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? வட்டிக்கு கொடுக்கிறான், அல்லாஹ்வை போர் கலைக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை போர் கலைக்கிறான். வாளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வே வா, அல்லாஹ்வுடைய தூதரை வாங்க. யார் இதை செய்யக்கூடியவன்? வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார். வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் செல்வங்களிலே மூலதனம் உங்களுக்குரியது. வட்டிக்கு கொடுத்துட்டே இருக்கார் ஒருத்தர். இந்த வசனத்தை பத்தி கேள்விப்படுறாரு. ஆஹா, இனிமேல் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர் கொடுத்த மூலதனம் அவருக்குரியது. ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு கொடுத்திருப்பார், 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா வட்டியை வாங்கக்கூடாது. அந்த மூலதனம் அவருக்குரியது. அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நீங்களும் அநீதி இழைக்க கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று அல்லாஹ் தஆலா 277வது வசனத்திலே பக்ராவில சொல்லக்கூடியது. வட்டிக்கு வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் வட்டியை இனிமேல் வாங்காதீங்க. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கின பிறகு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மூலதனத்தை வாங்கிக்கீங்க. 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, அப்படியே விட்ட சொல்ல அல்லாஹ் சொல்லல, 10 லட்சத்தை வாங்கிக்கிறது, வட்டியை வாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கியா, பணத்தை வாங்கிக்கோ, மூலதனத்தை வாங்கிக்கோ, வட்டியை வாங்காது. நீ அநீதி இழைக்காதே, அநீதி இழைக்கப்படவும் மாட்டாய் நீ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள் பாருங்க. விடைபெறக்கூடிய ஹஜ்ஜத்துல் விதாவில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிற போது இந்த வட்டியை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அறியாமை காலத்திலே செய்யப்பட்ட வட்டி ஒப்பந்தம் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரகடனப்படுத்துறாங்க பாருங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே வட்டிக்காக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கும் வட்டியை வாங்குற போது ஒப்பந்தம் போடுவாங்க. ஒரு 10 ரூபா பேப்பர், 100 ரூபாய் பேப்பர்ல எழுதிக்குவாங்க. 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு, 10 லட்சம் வாங்கியிருக்கிறாரு, எழுதிக்குவாங்க. அப்படி ஒப்பந்தம் போடுறாங்களா இல்லையா? இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே இருந்துச்சு, வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள், தர்மமும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வட்டியை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டு அந்த மக்கள் இருந்தார்கள், அந்த அரபுகள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில சொல்கிறார்கள், இன்றைய தினம் அறியாமை காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது. வட்டிக்கு வாங்கியிருப்பாங்களா இல்லையா, இவ்வளவு ரூபாய் தரேன்னு சொல்லி, இதெல்லாம் ரத்து செய்யப்படுகிறது. மூலதனம் மாத்திரமே உங்களுக்குரியது. 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தீங்களா, 1000 திர்ஹம் கொடுத்திருந்தீங்களா, 10,000 தீனார் கொடுத்திருந்தீங்களா, இதுதான் உங்களுக்குரியது. வட்டி உங்களுக்குரியதல்ல. எனது பெரிய தந்தை அப்பாஸ் பின் முத்தலிப் அவர்கள் செய்த வட்டி ஒப்பந்தம் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் பாருங்க. எப்படி இலக்கணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. வட்டிக்கு வாங்காதீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களாக இருந்தால் நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், இன் குன்தும் முஃமினூன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எஞ்சி இருக்கக்கூடிய வட்டியை விட்டு விடுங்கள், மூலதனம் உங்களுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து அதை செய்து காட்டுறாங்க. அவங்க குடும்பத்திலே செய்துட்டு இருக்காங்க. அவருடைய பெரிய தாப்பனார் அப்பாஸ் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க வட்டி வியாபாரம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார்கள். அப்ப என்ன கருத்து? இதுல வட்டி என்கின்ற வாடையை வரக்கூடாதுன்னு. வட்டியை பற்றி பேசக்கூடாது, வட்டி செய்யக்கூடாது, வட்டி தொழில் செய்யக்கூடாது. உதவணும். யாராவது சிரமத்தில் இருக்காங்க, கொடுத்து உதவுங்க. அவர்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல உதவுங்க. ஒருத்தனால 1000 ரூபாய் தான் கொடுத்து உதவ முடியும், உதவுங்க. 10,000 கொடுத்து உதவ முடியும், செய்யுங்க. 10 லட்சம் கொடுத்து உதவ முடியும், செய்யுங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவ முடியும், செய்யுங்க. வட்டிக்கு கொடுக்காதீர்கள். இதான் மார்க்கம் சொல்லித்தாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஆக்கில ரிபா, நீங்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள், வட்டியை கொடுக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை. இது புகாரில் வரக்கூடிய செய்தி, 2086 செய்தியாக வருகிறது. ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி. வட்டியை சாப்பிடாதீங்க, வட்டியை என்ன செய்யக்கூடாது, வட்டியை கொடுக்கவும் செய்யாது. வட்டியை பற்றி இவ்வளவு வன்மையாக இஸ்லாம் கட்டித்து காட்டுகிறது. இன்னும் நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. வட்டியை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய ஹதீஸ்கள் வருது. வட்டியை அவ்வளவு வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கின்றது. பெரிய பாவங்களுடைய பட்டியலில் வட்டியும் இருக்கு. எப்படி அல்லாஹ் இல்லை என்று சொல்லி ஒருவர் மறுதளிக்கிறானோ, இறை மறுப்பாளனாக இருக்கிறானோ, அவன் எப்படி நிரந்தரமாக நரகத்தில் இருப்பானோ, அதே போல இந்த வட்டியை வாங்கி சாப்பிடக்கூடியவன் அதே மாதிரி நிலம். முன்னால ஒரு வசனத்தை வாசிட்டு காட்டினேன் இல்லையா, அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் பிரகடனம் செய்கிறார்கள். யாரு? வட்டிக்கு வாங்கக்கூடியவங்க. வேற எந்த ஒரு அமலுக்காவது இப்படி இருக்கிற, எந்த ஒரு செயலுக்காவது, எந்த ஒரு காரியத்திற்காவது இப்படி இருக்கிறதா நினைச்சு பாருங்க. எந்த காரியத்துக்கும் இப்படி கிடையாது. ஒருத்தர் திருடுறாரு, அவருக்கு இந்த செயல் வரல. தொழாம இருக்கிறாரு, அவருக்கு இந்த ஒரு வார்த்தை வரல, அல்லாஹ் தஆலா சொல்லல. மற்ற எல்லா விஷயங்களும் நினைச்சு பாருங்க, எந்த விஷயத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. வட்டியை வாங்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், என்னோடு போர் புரிய நீ பிரகடனம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வோட போர் புரிய முடியுமா? நாம யாரு கூட செய்ய முடியுங்க? ஒத்தை கொத்த நின்னா பார்க்கலாம். இல்லைன்னா ஒருத்தர் 4 பேர்த்தை சமாளிப்பார், ஒருத்தர் 10 பேர்த்தை சமாளிப்பார். இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த ரஹ்மான் இடத்துல யாரு போட்டி போட முடியுமா? சண்டை போட முடியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, மறுமையிலே அந்த வட்டி வாங்கினவர் பார்த்து சொல்லப்படும், எது உன்னுடைய ஆயத்தை எடு சொல்லப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தி பார்க்கணும். மறுமையில நிக்க வைக்கப்படுவானா இல்லையா அந்த வட்டிக்கு வாங்கினவன், அவனை பார்த்து சொல்லப்படுமா, எங்க உன்னுடைய ஆயுதத்தை எடு பார்க்கலாம். எவ்வளவு உபதேசங்கள் சொல்லப்பட்டு நீ தீர்ந்தாம அந்த வட்டி வாங்கக்கூடிய அந்த வட்டியிலே கிடந்திய நீ இங்க வந்துட்டே இல்ல, எங்க உன்னுடைய ஆயுதத்தை எடு, அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் நினைச்சுப்பாங்க. சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வட்டியை பற்றி சொல்கிற போது ஹராமான முறையில நம்முடைய ஒரு சம்பாத்தியம் இருந்து அந்த சம்பாத்தியத்தை நாமும் சாப்பிட்டு நம்முடைய குடும்பத்தாரும் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் எந்த வணக்க வழிபாடுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான முறையில வட்டியை பற்றி சொல்கிறது ரொம்ப ஹராம். உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அவர்கள் நரகத்திலே என்றென்றும் இருப்பார்கள், அவர்கள் தான் நரகவாசிகள். வமன் ஆத, இந்த அறிவுரை எல்லாம் சொல்லப்பட்டு வட்டிக்கு வாங்காதீங்க வாங்காதீங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவர்கள் மீண்டும் அதில் இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த அறிவுரை புறக்கணித்தார்கள் என்று சொன்னால், உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதுன், நிலையாக அவர்கள் இருப்பார்கள். தொழுகல அல்லாஹ் நாடுனா விட்டுருவான், நோன்பு வைக்கல, ஜகாத்து கொடுக்கல, ஹஜ் செய்யல, மற்ற அமல்கள் எல்லாம் செய்யல, அல்லாஹ் நாடினா மன்னிச்சு விட்டுருவான். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வட்டியை பற்றி சொல்கின்றான் என்பதை கவனத்தில் கொண்டு வட்டியுடைய விஷயத்துல பயப்படக்கூடியவங்களா இருக்கும். வட்டி எவ்வளவோ ஊடுருவி இருக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னா அதை விட அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது என்று தெரியும். ஒரு வீட்டு லோன் வாங்குறோம்னு சொல்லி வச்சுங்க, ஒரு வீட்டு லோன் வாங்குறோம்னு சொன்னா கூட 20 வருஷத்துக்கு எழுதி இருப்போம், 10 வருஷத்துக்கு மேல வட்டி தான் கட்டிட்டு இருக்கும், அசல் அடையவே அடையாது. உட்கார்ந்து டிவி ஷோல உட்கார்ந்து பேசும்போது கேட்டு பாருங்க, அந்த வங்கி ஊழியர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கடன் வாங்குறவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்குடா போய் இப்படி கடல்ல மாட்டிக்கிட்டோம் அவர்கள் புலம்புறதை பார்க்கணும். 30,000 ரூபாய் வருஷம் கட்டுறோம், மாசம் கட்டுறோம், 10 வருஷம் கட்டிட்டோம், வட்டி தான் கட்டிருக்கேன்னு வருது, அசல் இனிமேல் தான் கட்டுவோம். அந்த வங்கி அதிகாரிகளை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க.
கணக்கு போட்டு சரியா சொல்லுங்க, எவ்வளவுதான் கட்டணும். அதுலயும் பித்தலாட்டம் செய்யறதே ஏமாத்து வேலை, வட்டிங்கிறதே ஏமாத்து வேலை, அதுலயும் ஏமாத்து வேலை. வட்டிக்கு போவாங்க, அதை மார்க்கம் எல்லாம் சொல்லி காட்டுது, வட்டிக்கு போகக்கூடாது. உங்களுடைய வருமானம் தூய்மையான முறையில் இருக்கணும். தூய்மையான முறையில் ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தால் அல்லாஹ் வலக்கரத்திலே வாங்குகிறான். நீ கோடி கோடியா வச்சுட்டு வட்டிக்கு கொடுத்து கொண்டு கோடி கோடியா தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் வாங்க மாட்டான். தூக்கி கடாசு தூக்கி வீசிடும். எந்த ஒரு மரியாதையும் இருக்காது. தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். தூய்மையானவற்றை தான் ஒவ்வொரு மனுஷனும் ஏற்றுக்குவான். நம்ம வீடுகள்ல குழைச்சு கொண்டு போய் கொடுக்கிறோம், சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்க, நான் தேடிக்கு வந்தேன்னு சொல்லி பாருங்க, இந்த சாப்பாடு வேண்டாம் சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தர் அடிச்சு முடிஞ்சிட்டு வந்தது எனக்கு வேண்டாம். இதே நேரம் இந்த வட்டியுடைய விஷயத்திலையும் பார்க்கணும். வட்டியை வாங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். வட்டியை தடை செய்திருக்கின்றான். வட்டி வாங்குபவர் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்து விட்டார். இப்படிப்பட்டவருடைய இவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? குடும்பத்துல பார்க்கணும், இந்த வருமானம் எப்படி வந்துச்சு, நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க இந்த வருமானத்தை? நமக்கு செலவுக்கு பணம் தேவையா இருந்துச்சு, எது எப்படி வந்துச்சு? இதை நான் இப்படி சம்பாதிச்சுட்டு வந்தேன், சரின்னு வாங்கிக்கணும். வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன், தூக்கி எறிஞ்சிடணும், வாங்கக்கூடாது. ஹராம், பச்சை ஹராம். அது குடும்பத்தார்களும் அவங்களை பாதுகாக்கணுங்க. ஒரு கணவன் வழி தவறி போகிறான் என்கிற போது மனைவி பாதுகாக்கணும். மனைவி வழி தவறி போகிறான் என்கிற போது கணவன் பாதுகாக்கணும். பிள்ளைகள் வழி தவறுகிறார்கள் என்கிற போது பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் வழி தவறுகிறார்கள் என்கிற போது பிள்ளைகள் பாதுகாக்கணும். ஹராம் ஹலாலை சொல்லி காட்டணும். ஹராமானது எனக்கு வேண்டாம், நீ வட்டிக்கு வாங்கி எனக்கு எந்த ஒரு பொருள் வாங்கி தரக்கூடாது, வட்டிக்கு வாங்கி எதுவுமே நீ எனக்கு செய்ய வேண்டாம். இது ஒவ்வொருத்தையும் வரணுங்க. வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கு தர வேண்டிய வருமானம், உங்களுக்கு என்ன ரிஜிக் அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறானோ அது உங்களுக்கு வந்து சேரும். ஹலாலான முறையில் சம்பாதிக்கும். பேங்க்ல இருந்தெல்லாம் வரும் பாருங்க, உங்களுக்கு 5 லட்ச ரூபா லோன் வருது, 10 லட்ச ரூபா வருது. அப்ப நீங்க நினைக்கணும், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான், நல்ல வழியிலும் கொடுக்க காத்திருக்கிறான். எனக்கு 10 லட்ச ரூபா அல்லாஹ் கொடுக்கறதுக்காக காத்திருக்கான். நல்ல வழியிலும் எனக்கு இது கிடைக்கும். எனக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கான். நீ ஹராம்ல எடுத்துக்கொள்றியா இந்த 10 லட்சத்தை, ஹலால எடுத்துக்கொள்றியா? அல்லாஹ் தஆலா தான் சொல்லிருக்கார். ஹராம் பகிரங்கமா நமக்கு காட்டுறான், ஹலாலை கைபாக மறைவாக வச்சிருக்கான், நமக்கு தெரியாது. இறையச்சமுடையவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஜிக் அல்லாஹ் தஆலா தர்றான். எப்படி வருது நமக்கு தெரியாது. நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் நினைச்சு பாருங்க. முதல்ல நாம் இருந்த நிலையை நினைச்சு பாருங்க, இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலையை நினைச்சு பாருங்க. எப்படி வந்துச்சு? ஒரு அதிசயமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை வரலாம். அப்ப ஹராமான விஷயத்தை ஒன்று வருகிறது என்று சொன்னால் நாம் அப்பவே நினைக்க, எனக்கு ஹலாலான விஷயம் நேரத்துல ஹலாலான முறையிலும் அல்லாஹ் தஆலா தர காத்திருக்கிறான். எனக்கு இந்த 2 சாய்ஸ் இருக்குது. இதை எடுத்துட்டேன்னு சொன்னா தண்டனை, இதை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் அல்லாஹ் இடத்துல நல்ல கூலி, நல்ல ஒரு மரியாதையான வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறது. மறுமையிலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் கவனத்துல கொண்டு அல்லாஹ் தான் ரிஜிக்கு தரக்கூடியவர்கள் கவனத்துல கொள்ளுங்க. வட்டியின் பக்கம் போயிடாதீங்க. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர்த்தக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் தஆலா மனிதர்களை காப்பாற்றுவான் கேட்டு எனது முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது வட்டியை அளிக்கின்றான், வட்டியை தடை செய்திருக்கின்றான், இதை வாங்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிட்டாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது இந்த உலகத்திலே வாழ்கிற போது நாம் சபிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். வட்டியை வாங்கணும் என்று சொன்னா இந்த உலகத்திலேயும் நமக்கு தண்டனை இருக்குது, மறுமையிலும் தண்டனை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது இப்னு முஸன்னத் அஹ்மதுல இருக்கக்கூடிய செய்தி. வட்டியை உண்பவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, வட்டியை உண்பவர், வட்டியை உண்ண கொடுப்பவர், வட்டியில் இரு சாட்சிகள், எழுத்தாளர் எழுதக்கூடியவர் ஆகியோரை அல்லாஹ் சபிக்கிறான். யார் யாருக்கு பாருங்க, 4 பேர். மதுவை பற்றி சொல்கிற போது ஒரு 10 பேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வட்டியை பற்றி சொல்கிற போது என்ன பாருங்க, வட்டியை உண்பவர், ஒருத்தர் வட்டி கொடுத்து வாங்கி சாப்பிட்றாரா இல்லையா சாப்பாடு, அந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு 10 ரூபா 100 ரூபாய் வட்டி வருது, அதை சாப்பிடக்கூடியவர், இவர் சபிக்கப்பட்டவர். வட்டியை உண்ண கொடுப்பவர், கொடுக்குறானா இல்லையா, நாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வட்டிக்கு வாங்கக்கூடியவர், அதான் வட்டிக்கு வாங்கக்கூடியவர். வட்டியை கொடுப்பவர், வட்டியை வாங்கக்கூடியவர். நம்ம போய் வட்டிக்கு வாங்குறோம், 100 ரூபாய் கொடுக்கிறோம், நானும் சபிக்கப்பட்டவன் தான். அதே மாதிரி 2 சாட்சி, ஒரு பணம் பொருளாதாரத்தை ஒருத்தர் கொடுக்கிறவர் சும்மா கொடுக்க மாட்டாரு, சாட்சிக்கு இருங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேர் சாட்சியை போட்டுக்குவாங்க, இல்லாட்டி ஒருத்தர் சாட்சியை போட்டுக்குவாங்க என்றால் இவரும் சபிக்கப்பட்டவர். பாவத்தில் எப்படி சமம் பாருங்க. வட்டிக்கு கொடுக்கிறவன் தான் முதல்ல ஆளா இருக்கிறான், பொருளாதாரத்தை வச்சிருக்கான இல்லையா, அவனுக்கு தானே எல்லாமே போகணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேர் இதுக்குள்ள யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கு எல்லாமே சமமாக சொல்லி காட்டுறாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு வாங்கக்கூடியவன், சாட்சி கையெழுத்து போடுறவன், சாட்சி தான் போடுவார். இவர் நம்ம தாழ்த்தாங்க கொடுங்க, சாட்சி போடுறோமா இல்லையா, இவரும் சபிக்கப்பட்டவர். சாட்சின்னு அந்த கையெழுத்து மாத்திரம் இல்லைங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வட்டி கடை எங்க இருக்கு, நான் அங்க இருக்கு பாருங்க, சொல்றோமா இல்லையா, இது சாட்சி சொல்றதாங்க. அதே வட்டி கடைக்கு எழுதுறோமா இல்லையா, விளம்பரம் போட எழுதுறது, அதே மாதிரி அச்சு ஆபீஸ் அடிக்கிறது, இவங்கெல்லாம் சாட்சியாளர்கள் வருவாங்க. இவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். எழுதுறாரு, வட்டி கடையில வேலை பார்க்கிறாரு, வட்டி கடை எதாவது இருக்கட்டும், ரிசர்வ் பேங்காவே இருக்கட்டும், அதுல வேலை செய்யக்கூடியவனும் சபிக்கப்பட்டவர்கள் தான். இதெல்லாம் நமக்கு தேவையா நினைச்சுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு இறங்குச்சுன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு சபிக்கிறாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வே அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஓடும். அல்லாஹ்வே சபிக்கிறாங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், நியாயமா தானே அவன்கிட்ட நடந்து கொண்டேன், என்னை சபிக்கிறான் என்று அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் அடைவோம். அல்லாஹ்வே சபிக்கிறான் என்கிற போது எங்க போக முடியும் நினைச்சுப்பார். அல்லாஹ்விடத்திலே சாபத்தை பெற்றுக் கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் கூனி குறுகணுமா இல்லையா நினைச்சுப்பாரு. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக இருக்கிறேன் நான், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக உண்ணுகிறேனே, உடுத்துகிறேனே, குடிக்கிறேனே, கூனி குறுக வேண்டாம் நினைச்சு பாருங்க. உணவு கொடுக்கக்கூடிய அவன் தானுங்க பெரிய கோடீஸ்வரன். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கான், பாமரனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான், அடுத்த வேலைக்கு சோறு இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது. நமக்கு வேணுங்கிற செல்வத்தை அல்லாஹ் தஆலா தருவான், நமக்கு விதித்ததை அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீர்வான். அதை நாம் எப்படி தேடிக்கொள்ளணும், ஹலாலான முறையில தேடிக்கொள்ளணும், ஹராமான முறையில தேடிக்கொள்ளக்கூடாது. அப்படி தேடுகிற போது சபிக்கப்பட்டவர்களாகவும் அதை நினைச்சுங்க. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க கனவுல பார்த்தோம், கனவுல ஒருவர், அதாவது மறுமையில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க, ஒரு ஆற்றங்கரையில ஒருத்தர் நின்று இருக்காரு, ஆத்தில ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஆறு எப்படி இருக்கிறது சொன்னால் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது, ரத்த சிவப்புல இருக்கிறது, ரத்த ஆறாக இருக்கிறது. இந்த கரையில இருக்கக்கூடியவர் தங்களுடைய கையிலே கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆற்றில் இருக்கக்கூடியவர் அப்படியே நீந்தி வந்து அவருடைய வாயை திறக்கிறார், அவருடைய வாயில இவரை கற்களை போடுகிறார், பிறகு நடுப்பகுதிக்கு போகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சஹாபாக்கள் இவங்க யாருங்கன்னு கேட்கிறாங்க. இவர் வட்டியை வாங்கி உண்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த உலகத்திலையும் சபிக்கப்படுறாரு, மறுமையிலும் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறார். இன்னும் பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்,
வட்டியை உண்போர் சைத்தானால் தீண்டப்பட்டவரை போல் எழுவார்கள் என்று சொல்லிட்டாங்க. 2வது அத்தியாயத்துல 275வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வட்டியை உண்பவர்கள் மறுமையில எழுகிற போது சைத்தானால் தீண்டப்பட்டவனை போல் பைத்தியக்காரனை போல் எழுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல சொல்லி காட்டாங்க, மறுமையில பைத்தியக்காரனை போல் எழுவார்கள், கபர்களில் இருந்து வெளிப்படுவார்கள். யாருங்க? வட்டியை வாங்கி சாப்பிட்டவர்கள், வட்டி என்கின்ற அந்த வட்டத்துக்குள் இருந்தவர்கள், அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள், அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள், இவர்கள்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. யாருக்காவது உதவி வேணும் என்று சொன்னால் நம்மிடத்துல பொருளாதாரம் வந்து அவருக்கு உதவி செய்யணும். வட்டிக்கு வாங்கி தரக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு சாட்சியாளராக இருக்கக்கூடாது, அதுக்கு எழுதக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தில் இருந்து விட வேண்டும் என்று சொன்னால் வட்டி என்கின்ற அந்த நிலவிலே ஒதுங்காதவர்களாக இருக்க வேண்டும். வட்டியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல இன்னும் போயிட்டே இருக்கு. இப்ப வட்டி என்கின்ற அந்த கொடுமையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்களாக நாம் ஆகணும். நமக்கு என்ன பொருளாதாரம் இருக்கோ அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். நமக்கு என்ன செலவுக்கு வேணும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம வீடு கட்டணும்னு இருக்குமா, அல்லாஹ் அது செஞ்சு தருவோம். நமக்கு பொருளாதாரம் மிகைக்க வேண்டும் என்று இருக்குதா, அது அல்லாஹ் கொடுப்பான். அது ஹலாலான முறையில நம்ம தேடணும். ஹராமான முறையில் வட்டிக்கு போகக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடாது. வட்டிக்கு போய் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி ஒரு பெரிய பிசினஸ், ஒரு பெரிய வியாபாரம் செய்யப்படுகிறதா இருக்கக்கூடாது. அல்லாஹ் தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்லாஹ் எனக்கு வேணுமோ அதை கொடுத்திருக்கிறான், அதுல போதுமானதாக இருக்க வேண்டும். ஆக இந்த வட்டி என்கின்ற அந்த நிலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அப்படி சொல்லி வருகின்றான். 277வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோ, வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, வ ஆத்தல் ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்கிறது. லஹும் ஹவுஃபுன் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஜனூன், அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பாருங்க, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்னங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றதுல கேட்கங்கிறது அதான் ஈமான் கொண்டிருக்கிறது. அப்படி ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்யணும். வட்டியின் பக்கம் எல்லாம் போயிடக்கூடாது, அந்த கெட்ட செயலை செய்யக்கூடாது, தர்ம காரியங்களை தான் செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும், தொழுக வேண்டும், ஜகாத்து கொடுக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு கூலியை கொடுப்பான். அவர்களுக்கு கவலையும் பட மாட்டார்கள், துக்கமும் பட மாட்டார்கள். இந்த உலகத்திலையும் அப்படித்தான், மறுமையிலும் அப்படித்தான். அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த கடனுக்கெல்லாம் போகாம இருக்காங்க வைங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. இந்த வட்டிக்கு வாங்கிட்டு ஒரே ஒரு வட்டியை பத்தி தான் சொல்லித்தர, வட்டிக்கு வாங்கி இருக்கக்கூடியவங்களோட மனசெல்லாம் நினைச்சு பாரு. மாசமானா பணம் கட்டணும், மாசமானா அவனுக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கணும். ஒரு வீடே கட்டியிருப்பாரு, ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு செலவு பண்ணு, வட்டிக்கு வாங்கி கட்டியிருப்பாரு. அவர் நினைப்பாரு மாசமான 30,000 ரூபாய் கொடுக்கணும், 40,000 ரூபாய் கொடுக்கணும், பேசாம ஒரு 5,000 வீட்டுல இருந்திருக்கலாம், நிம்மதியா இருந்திருக்கலாம். அந்த மன சஞ்சலம் எல்லாம் இல்லாம இருக்குங்க. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இருந்தோம் என்று சொன்னால் எந்த கவலையும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவர்களையும் இதுவரைக்கும் ஏதாவது வட்டியில இருந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும். அல்லாஹ்வே இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இனிமேல இதுல இருந்து என்னை காப்பாற்று, இந்த வட்டி என்கின்ற